ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 108 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 203 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 170 ரூபா ஏறி 13,450 ரூபாயில் இருக்குது 22 கேரட் கோல்டு. இதே சில்வர் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 8,000 ரூபாய் ஏறி 3,18,000 ரூபாயில் இருக்குது 1 kg சில்வரு. ஸோ சில்வரை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒலட்டைலாக தான் இருக்குது. ஸோ சில்வரை கன்சிடர் பண்ணாதீங்க, கோல்டை மட்டுமே எப்போவும் போல கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த இயர் வந்துட்டு ஜனவரி 1லேருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரையும் எஃப்ஐஐ வந்து 22,530 கோடி வந்துட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து இதை வந்துட்டு எஃப்ஐஐ செல் பண்ணால் அவங்க வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க. ஸோ போன வருஷம் வந்துட்டு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு எஃப்ஐஐ செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணாங்க. அதே வந்துட்டு திரும்ப கண்டினியூ ஆகுது. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ அதனால நம்ம பார்த்து எதாக இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கை வந்து 1 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். பல்காக வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட டாப் ஐடி கம்பெனியான இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அண்ட் டெக் மஹிந்திராவில் வந்து ஓவராலாகவே 2025 2,500 பேர் தான் வந்துட்டு புதுசாக ஆள் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிகமாக வந்துட்டு டிசிஎஸில் 12,000 பேரை வந்துட்டு வேலையை விட்டு அனுப்புனாங்க. அது வந்து இந்த வருஷமும் அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவுமே வந்துட்டு அதிகமாக வேலைக்கு வந்துட்டு ஆள் எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் வந்து டிசிஎஸில் இன்னுமே வந்து ஒரு 10,000 பேத்துக்கு மேலே வந்துட்டு இந்த இயர் வந்து வேலை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாரத் கோகாயில் வந்துட்டு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஐபிஓவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 30% 45% வந்து ரிட்டர்ன் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்துட்டு ரிட்டர்னாக நமக்கு வந்துட்டு 95% வந்திருக்கு. லிஸ்டிங்னா ஒரு ஷேருக்கு வந்துட்டு 22 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 12,000 வச்சோம், ஆனால் ரிட்டர்ன் வந்தது 13,200 வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 95% வந்துட்டு லிஸ்டிங் கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே வந்து இதை எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து புதுசாக கன்சிடர் பண்ணலாம்னா கண்டிப்பாக வேணாம். ஸோ இந்த லிஸ்டிங்கே வந்துட்டு நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. புதுசாக வந்துட்டு நீ அக்குமுலேட் பண்ணவும் வேணாம், இதை வந்துட்டு ஹோல்டு பண்ணவும் வேணாம். இப்போவே ஏன்னா ஓவர் வேல்யூடாக லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதுலேருந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடலாம். அடுத்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து இவ்வளோ நாளாக நாங்கள் ஸ்மால் லெவல் கார் தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதோட மார்க்கெட்டாக தான் வந்து கேப்சர் பண்ணோம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் மீடியம் லெவல் காரையும் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மார்க்கெட்டையும் வந்துட்டு கேப்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து கவர்மெண்ட்டிட்ட சப்சிடி கேட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா லோ லெவல் அண்டு லோ ப்ரைஸில் உள்ள 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள இவி காருக்கு வந்துட்டு நீங்கள் சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்துட்டு இவி காரை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு சப்சிடி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எப்படி அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தா விப்ரோ வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 7% வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 6% தான் ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆனாலுமே இவங்க வந்துட்டு ஒரு ஷேருக்கு வந்து 6 ரூபா வந்து இன்டரிம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டரிம் டிவிடெண்ட்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்துட்டு ஜனவரி 27 வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 8% வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். 1 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் வந்து நல்ல ரேட் தான். டெக் மஹிந்திரா வந்து Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்களுமே வந்துட்டு 6% நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 8% ரைஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு 52 வீக் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஐடி ஸ்டாக்ல இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம்னா விப்ரோ மட்டும் தான். ஸோ அதனால விப்ரோ மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததாக ஹிந்துஸ்தான் சிங்கோட Q3 ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் வந்து 47% குவார்டர் அண்ட் குவார்டர் ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர் 34% வந்துட்டு ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா சில்வர் வந்துட்டு ரேலி ஆனது தான். சில்வர் அதிகமாக ரேலி ஆனதுனால தான் இவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு சில்வர் எப்போ வந்துட்டு கரெக்டாக ஆகுமோ அப்போதைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு
வேதாந்தாவோட சப்சிடைடிங் கம்பெனி. ஸோ அதனால வேதாந்தாவுக்கு வந்துட்டு அதிகமாக டெப்ட் இருக்கிறதுனால அவங்க என்னென்ன வேணாலும் இந்த கம்பெனி வந்து பண்ணலாம். ஸோ அதனால இந்த கம்பெனி வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக எட்டர்னலோட பிளிங்கிட் வந்துட்டு நாங்கள் 10 minutes டெலிவரி வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு குயிக்காக நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே ஆன்லைன் டெலிவரியை வந்துட்டு பிஸ்னஸ் மாடலாக வச்சுருக்க ஷேடோஃபேக்ஸ் வந்துட்டு ஐபிஓ போட்டிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓவில் வந்து இவங்க வந்துட்டு 1907 கோடி வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 118 ரூபாயிலிருந்து 124 ரூபா வச்சிருக்காங்க. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 14,160 ரூபா வந்து தேவைப்படும். அதே மாதிரி நாளைக்கு இந்த ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகி 22ஆம் தேதி வந்து ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 23ஆம் தேதி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வந்துட்டு லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவில் வந்து லிஸ்டிங் ஏன்னா ஒரு 20% தான் வந்து அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம். மினிமம் ஒரு 40% கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு லாங் டேர்மில் வந்துட்டு ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி இதே பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பிஸ்னஸை மாற்றிட்டு அவங்க வந்து எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.